ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். காலையில் நம்ம என்ன சட்னி செய்கிறதுன்னு தெரியாத ஒரு டென்ஷனில் இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம சிம்பிளாக ஈஸியாக வந்து எப்படி தேங்காய் சட்னி செய்கிறது பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சட்னி எப்படி வந்து செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு முதல்ல நான் வந்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் வந்து பார்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது கூட காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க. இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். 3 பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை வந்து அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போது இதை அரைச்சதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் இலகன தேங்காய் வரதான் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முத்தி போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சக்கை வந்து தெம்படும். அதனால் கொஞ்சம் தேங்காய் வந்து இலகன மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு தேங்காவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கட்டியாக சாப்பிடக்கூடாது, ரொம்பவும் வந்து தண்ணி விட்டு சாப்பிடக்கூடாது. அதாவது கரெக்டான ஒரு பக்குவத்தில் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஆகிட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ரொம்ப குறைவாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா கரெக்டான உப்பு போட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னுமே வந்து தண்ணி வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நான் சின்ன பவுலாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து காமிச்சிக்கிறேன். நான் இது வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்பேங்க. இப்போ நல்லா எடுத்தாச்சு. நம்மளோட தேங்காய் பால் தேங்காய் சட்னி வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது கண்டினியூ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட அல்சர் வந்து கிளியர் ஆகுங்க. நம்மளோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த தேங்காய் சட்னி வந்து அதிகமாக எல்லாத்துலேயும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவை கூட அப்படியே உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த தேங்காவை வந்து அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்றது பார்த்துடலாம். ஒரு கிட்டி ஒன்று வச்சுக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கடுகோட ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். அந்த சோம்பு வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். சூப்பரான ஒரு வாசனை வரும். கருவேப்பிலை வந்து ஒரு குத்து அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடுங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லாவே வாசனையாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் சட்னியில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாங்க. சட்னி சுலபமாக ஈஸியாக வந்து செய்யக்கூடிய சட்னி இதுங்க. அதாவது ரொம்பவும் வந்து டைம் எடுத்துக்காது. நம்ம தேங்காய் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே தாளிக்கிற வேலை தான். அதிகமாக வந்து வேலை வந்து எடுத்துக்காதுங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். காலை டைமில் குழந்தைங்களுக்கு டிஃபன் வந்து செஞ்சு கொடுங்க. நீங்களுமே வந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. அந்த தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சட்னி வந்து நம்ம இட்லியோட வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த சட்னியை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேலை தாங்க. நம்ம நல்லா ஊற்றி இந்த இட்லியோட ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் எந்த சட்னி வச்சாலும் சாம்பார் வச்சாலும் இட்லியோட ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு 4-5 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி வந்து பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கும். இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.